வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஃபேஷன் மதுரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு 39 இன்ச்சு ப்ளவுஸு, அதாவது 38-40க்கு இடையில இருக்க ப்ளவுஸு. இதை வந்து நம்ம அப்படியே எப்படி வச்சு வெட்டலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அளவெடுத்தும் எப்படி வெட்டலாம்ன்றதையும் நான் இடையில வந்து நான் சொல்கிறேன். 2 மெத்தடுமே நான் சொல்லித்தர்றேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவு ப்ளவுஸை எப்போயுமே வந்து அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கிறணும். அப்போ தான் நம்ம எடுக்கிற அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஆம்கோல்லேருந்து அந்த ஆம்கோல் வரைக்கும் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 19.5 இன்ச்சு இருக்குது. அப்போ 9.25 ப்ளஸ் ஒரு 1.5 11.25 இன்ச்சு. இப்போ பாருங்கள், நான் டேப்பை வந்து 2ஆக மடிக்கிறேன் பார்த்தீங்களா. 3 இன்ச்சு சேர்த்துட்டு டேப்பை 2ஆக மடித்தாலும் உங்களுக்கு அதே அளவு தான் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா உயரத்தை பாருங்கள். உயரம் வந்து 14.5 இன்ச்சு இருக்குது. இதோடு வந்து நம்ம ஒரு 3/4 இன்ச்சு வந்து 2 தையலுக்கு சேர்த்துக்கோங்க. மேல் பக்கம் ஒரு தையல், கீழ்ப்பக்கம் ஒரு தையல் வரும் பார்த்திங்களா. அதனால் வந்து ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டோம்னா 15.25 இன்ச்சு வந்து நமக்கு உயரம். இந்த அளவை வச்சு நம்ம வந்து அடுத்து எப்படி நம்ம லைனிங்கில் வெட்டலான்னு பார்ப்போம். இது இப்போ நான் இந்த மெத்தட் வந்து, அதாவது லைனிங் கொஞ்சமாக இருந்தாலும் கரெக்டாக வந்து நம்ம எப்படி வெட்டலாம்ன்றதையும் சொல்லித்தர போகிறேன். இப்போ அடுத்து பாருங்கள், ஆம்கோலுக்கு அளவு வந்து இந்த மாதிரியும் பார்க்கலாம். இப்போ நான் 2 ஸ்கேல் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியும் பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்கேல் இருந்துச்சு, அதாவது டானா வடிவத்தில் ஸ்கேல் இருந்துச்சு. இதை வந்து இப்படியே வச்சுக்கிட்டு நான் கோடு போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் எப்படி எந்த இடத்துல மார்க் பண்ணுறேன்னு கரெக்டாக அந்த மூலையில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சாதாரணமாக வந்து டேப்லையும் வச்சு அளவு பார்த்துக்கலாம். டேப்பில் வந்து எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து மேலே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சுட்டு டேப்பை வந்து நம்ம அந்த கீழே ஒரு தையல் வருது பார்த்திங்களா, அதுக்கு நேராக வந்து நம்ம மடித்தோம்னா கரெக்டாக வந்து வருது பார்த்திங்களா. இந்த மாதிரியும் வந்து நம்ம அளவெடுக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் வந்து அளவெடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா ப்ளவுஸுமே நார்மலாக வந்து ப்ளவுஸுக்கு வந்து 5.5 இன்ச்சு, 5.25, 5.5, 5 இதுக்குள்ளே தான் வரும் நமக்கு அளவு. இப்போ இதில் வந்து 5.5 இன்ச்சு வருது. ஆம்கோலோட இறக்கம், அதாவது கை வெட்டு உயரம் வந்து 5.5 இன்ச்சு வருது. இப்போ இதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ பாருங்கள், லைனிங் எடுத்திருக்கேன். எப்போயுமே நமக்கு வந்து ஃபோல்டு பண்ண பக்கம் நம்ம பக்கமும் ஆப்போசிட் சைடு வந்து கரபாகவும் இருக்கிற மாதிரி தான் எடுக்கணும். அது மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த மேலே இருக்க அந்த ஒரு தட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு துணியை மட்டும் நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். மேலே வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து முன்னாடி இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெட்டும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணி வந்து கம்மியாக இருந்தாலும், அதாவது நம்ம ரெட்டையாக போட்டு வெட்டுறதை விட இப்போ துணி வந்து இது கம்மியாகும். இப்போ மீதி விழுகுது பார்த்திங்களா பின்னாடி, அந்த இதை வந்து நம்ம கையோட உயரத்துக்கு எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு துணி வந்து கம்மியாகும். இந்த மெத்தடில் போட்டோம்னா துணி கம்மியாகும். அதனால தான் அந்த மெத்தடையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து 11.25 இன்ச்சு வந்து அகலம் எடுத்திருக்கேன். இப்போ கடைசி மேலே வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். அதாவது நமக்கு உயரம் வந்து 15.25 வைக்கிறோம் பார்த்திங்களா, அது வரைக்கும் வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து 15.25க்கு ஒரு மார்க் பண்ணுறேன் உயரம். இப்போ அகலம் வந்து நம்ம கரெக்டாக வந்து மடிச்சிட்டோம் 11.25, அதனால் வந்து அதை அளக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மேலேருந்து ஒரு 5.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம கை வெட்டு உயரம் கண்டுபிடிச்சோம் பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்கேல் எடுத்து நம்ம மேலே வந்து புள்ளி வச்சோம் பார்த்திங்களா உயரத்துக்கு, இதை வந்து இப்படி ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ப்ளவுஸ் அப்படியே போட்டு வெட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மெத்தடை சொல்கிறேன். இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அளவு ப்ளவுஸை நான் நார்மலாகவே வெட்டும்போது அயன் பண்ணி தான் வச்சுக்கிருவேன். இப்போ பாருங்கள், அதாவது ஆம்கோல் பகுதியில் ஒரு பின்னுக்கும், ஷோல்டரில் ஒரு பின்னுக்கும், கழுத்துக்கிட்டேயும் குத்தியிருக்கேன். இந்த போ கயிறை வந்து நல்லா வந்து கட்டிட்டேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எப்படி வைக்கிறேன்னு. மேலே ஒரு கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா உயரத்துக்கு, அந்த கோட்டுக்கு நேராக வந்து நீங்கள் இந்த கழுத்தை வந்து கரெக்டாக மடிப்பு இல்லாமல் செய்யாமல் நீட்டாக வந்து எடுத்து வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் வந்து மெஷர் வந்து கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் இதே மெஷரில் நீங்கள் வெட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்கோட கரெக்டாக வந்து அமையும். எந்த இதுவுமே கூட்ட வேணாம், குறைக்க வேணாம், கரெக்டாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், கழுத்தை வந்து நான் கரெக்டாக வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கோடு போட்டுறேன் பார்த்திங்களா, இந்த கோடு மட்டும் போடுங்க. இப்போ நம்ம வந்து மேலே வந்து நம்ம தையலுக்கெல்லாம் கோடு போட வேணாம். ஏன்னா நம்ம கீழேயே வந்து 2 தையலுக்கும் 3/4 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம வந்து அளவு எடுத்திருக்கோம். இப்போ கழுத்துக்கிட்ட பாருங்கள், கழுத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெட்டுறதுக்கு ஒரு தையல் போடுவோம் பார்த்திங்களா, அதுக்காக ஒரு பாந்தளவு போட்டுக்கோங்க. அது மாதிரி ஷோல்டர்லேயும் நம்ம அந்த தையல் போட்டிருக்கு பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு கோடும், அதுக்கு அங்கிட்டு வந்து நம்ம வெட்டுறதுக்காக ஒரு பாந்தளவுக்கு ஒரு கோடும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆம்கோல் அந்த வளைவு தச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த தச்சதை வச்சு அந்த தச்ச தையல் தெரியுது பார்த்திங்களா, அந்த தையல்கிட்ட கடைசியில் வந்து ஒரு நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க.
கீழ்ப்பக்கமாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுதான் வந்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே அளக்கிற முறை. இப்போ வந்து நம்ம முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்துக்குருவோம். இதுதான் வந்து கழுத்து, பேக் சைடு வந்து கழுத்துக்கு. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் அதாவது நமக்கு கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கொஞ்சம் வந்து கூட்டிக்கலாம். அதாவது அகலத்தை மட்டும் மேலே கூட்டக்கூடாது, ஷோல்டரில் கூட்டக்கூடாது. அகலத்தை மட்டும் நம்ம கீழே வந்து கூட்டிக்கலாம். இது வந்து எனக்கு இப்போ இந்த அளவு தான் அவங்களோட அளவு. அதனால் நான் வந்து எந்த மாற்றமும் பண்ணல கீழே. அது மாதிரி வந்து ஆம்கோல் பக்கமும் அந்த கோடை வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 1 1/4 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு 1 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு 1 1/2 இன்ச்சு தையலுக்காக முன்னாடி வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இடையில வர்ற கேப்பை வந்து பாதியாக பிரித்து இந்த சைடு ஒரு மார்க்கும் அந்த சைடு ஒரு மார்க்கும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க்கில் இருந்து கரெக்டாக வந்து நம்ம அந்த சைடு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மார்க் வரைக்கும் மட்டும்தான் வளைவு வரையணும். இடையில வந்து அதுக்கு அங்கிட்டு வந்து தேவையில்லை. கரெக்டாக வந்து அந்த வளைவை மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் மொதல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா வந்து கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோலாம் போட்டிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையாவது புரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அதுக்குரிய வீடியோவையும் நான் போடுவேன். இப்போ பாருங்கள், நம்ம கையோட அகலத்தை வந்து இப்படியும் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக வச்சு பாருங்கள். அதாவது வந்து 5 1/4 இன்ச்சு வருது. 5 1/4 இன்ச்சு வருது. அந்த 5 1/4ஓட ஒரு 3 1/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 8 1/2 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் கையோட அகலத்தை வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். நீங்கள் இந்த அளவு வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு. கையோட அகலம் உயரம்லாம் வந்து நம்ம இதிலே இப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் லைனிங்கை வந்து எப்பயும் போல் எடுத்திருக்கேன். ஃபோல்டு பண்ண பக்கம் நம்ம பக்கமும் ஆப்போசிட் வந்து கரபாகமும் இதை வந்து 2ஆக போட்டுக்கிறேன். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட் பண்ணதில் ஏதாவது பிசுறு இசுறு இருக்கும். அதனால் வந்து நம்ம நேராக ஒரு கோடு போட்டு கரெக்டாக வந்து அந்த இதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நம்ம கடையில் கட் பண்ணும்போது கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும் பார்த்திங்களா, அதனால் சேமாக வந்து ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கையை பார்த்திங்கன்னா நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாந்தளவுக்கு நம்ம தையல் போடுவோம் பார்த்திங்களா, அந்த தையல் போடுற அளவுக்கு வந்து பாந்தளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து நீங்கள் 1/2 இன்ச்சு தைக்கணும். ஏன்னா பாந்தளவு தான் நம்மளோட டெய்லரிங் சேனலில் வந்து பாந்தளவு தையல் தான் நான் மெஷர் சொல்லி தருவேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்கும். அதனால தான் எல்லா இடமுமே பாந்தளவு தையல் தான். நீங்கள் இந்த தையலை வந்து நீங்கள் இந்த அளவை வந்து நீங்கள் இது கட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம அந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த கோட்டுக்கு நேராக நம்ம ப்ளவுஸோட அந்த உயரத்து பகுதியை வச்சுக்கோங்க. இப்போ மேலே பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டுக்கோங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம போட போகிற தையலுக்கு அந்த அளவுக்கு ஒரு மேலே வந்து ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோல் குட்டை அந்த ஒரு தையல் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. கீழ்ப்பகுதியை பார்த்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம சுற்றளவுக்கு வரும். இப்போ இந்த சைடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி போட்டிருக்கேன்னு. இப்போ பாருங்கள், அந்த தையலுக்கு நேராக வந்து கீழ்ப்பக்கமாக ஒரு கோடும் உயரத்துக்கு ஒரு கோடும் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு பாந்தளவுக்கு தையலுக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணணும். இப்போ நம்ம முதல்ல பண்ணது வந்து நம்ம தையல் வர்ற பக்கம் தையல் வர்றது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் எப்படி சுருட்டுறேன்னு பார்த்திங்களா, இந்த மாதிரி லைட்டாக வந்து சுருட்டிக்கிட்டே அந்த தையலுக்கு நேராக மார்க் வருது பார்த்திங்களா, மார்க் பண்ணிக்கிட்டே கூட இப்படியும் நம்ம வந்து கை வெட்டலாம். ஆனால் ஒரு சிலர் வந்து புதுசாக பழகிறவங்களுக்கு இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து இந்த மெத்தட் தேவையில்லைன்னா சாதாரணமாக வந்து இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மார்க்லேயும் இந்த மார்க்குக்கும் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மேலே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம கிராஸ் வராது, நேர்கோடு நேராக தான் கட் பண்ணுவோம். அதனால் நேராக வச்சுட்டு இப்போ ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ கை வந்து நமக்கு அகலம் வந்து பத்தாது, கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம சேர்க்க வேண்டியதாக வருது. அதாவது லைனிங் வந்து நமக்கு அகலம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள் வளைவு எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இப்படி வெட்டும்போது உங்களுக்கு கை வந்து கண்டிப்பாக சுருக்கம் வந்து முன்பகுதியில் வராது. ஒரு இடம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வெட்டி பாருங்கள். கண்டிப்பாக வந்து வேறு
கட்டிங் வந்து நீங்கள் போடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு வந்து மெஷர் வந்து கரெக்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அளவு ப்ளவுஸ் கொடுத்தாலும் அப்படியே வச்சு நம்ம ஈஸியாக வந்து வெட்டலாம். இப்போ பாருங்கள் மீதி இருக்க துணியை வந்து எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை கிராஸாக வந்து நம்ம கிராஸ் கட்டிங் தான் போட போகிறோம். அதனால் வந்து எப்படி கிராஸ் போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஒட்டு இல்லாமல் வருமோ அந்த மாதிரி பகுதியை வச்சு பார்த்துட்டு இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம அதை ஒட்டியே வந்து இந்த வளைவு, கை வளைவு, அந்த சைடில் கழுத்து பக்கம் எல்லாமே வந்து அப்படியே ஒரு ஆசு மாதிரி வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. ப்ளவுஸை எடுத்துகிட்டு அந்த ஃப்ரண்ட்டு, அதாவது நம்ம ஊக்கு வச்சுருப்போம் பார்த்திங்களா, எப்போயுமே இடது பக்கத்தை தான் நம்ம வந்து கழுத்து அழுக்கறக்கு எடுக்கணும். ஏன்னா பட்டன் பட்டி வந்து அதுக்கு தான் உள்ளுக்க போகும். அதனால் வந்து இடது பக்கம் இருக்கிறத வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு. கரெக்டாக அந்த மாதிரி வந்து கரெக்டாக வச்சு சுருக்கம் இல்லாமல் வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு வளைவு கூட வரைஞ்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம கீழே வரைகிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம அந்த அளவு வருதுன்றது கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் மேலே வந்து கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த பேக் சைடுக்கு, அதனால் அந்த கோட்டு மேலேயே வரைகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு எடுத்து பாருங்கள். இப்போ கரெக்டாக வந்து அந்த கோட்டு மேலேயே வருது பார்த்திங்களா. அதனால் நம்ம வந்து இந்த பீஸை எடுத்துகிட்டு நம்ம கீழ்ப்பகுதியில் இதே ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு நம்ம வளைவை வந்து வரைஞ்சிக்கலாம். கீழே வந்து மார்க் பண்ணிட்டேன் பார்த்திங்களா, அடித்தட்டில் அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து பட்டி வரைக்கும் நம்ம எப்படி அளவெடுக்கிறதுன்னு பார்ப்போம். இதை வந்து லேசாக வந்து நீங்கள் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மெஷர் வருதோ அந்த மெஷர் வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த லேசாக இழுக்கிறது வந்து நம்ம தையலுக்கு வந்து வந்துடும். அதனால் வந்து நீங்கள் தையலுக்கு எதுவுமே கூட்ட வேண்டாம். நீங்கள் அப்படியே இழுத்து பார்த்துட்டு கரெக்டாக வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. 13 இன்ச்சுன்ற வந்து சரியான அளவு. குறைஞ்சது வந்து 13லேருந்து 13 இன்ச்சு, அதாவது 38 40 வரைக்கும் வந்து உங்களுக்கு 13லேருந்து 13 இன்ச்சு வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஷோல்டர்லேருந்து பட்டி வரைக்கும் இருக்கிற உயரம் வந்து வரும். இப்போ அதை வந்து பாருங்கள், நான் கீழே மார்க் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க துணியை எடுத்துக்கிறேன். இப்போ கழுத்தை வந்து நம்ம மேலே வரைஞ்சோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே நம்ம கீழ்ப்பகுதியை வரைஞ்சிருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸோட ஊக்கு பக்கம் அந்த கொக்கி பார்த்திங்கன்னா இதுவும் அதே இடது பக்கம் தான் எடுத்துகிட்டு அந்த நம்ம பட்டிக்கிட்ட வந்து ஒரு தையல் வருது பார்த்திங்களா, அந்த தையல் வரைக்கும், அதாவது கழுத்து மார்க் பண்ண இடத்துலேருந்து அந்த பட்டி வர்றதுக்கு ஒரு தையல் அது வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இடையில பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டாட் பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த டாட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்து அந்த இடத்துல கீழே வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கழுத்துக்கு ஒரு தையலும் பட்டிக்கிட்ட ஒரு தையலும் வரும் பார்த்திங்களா, அதுக்காக வந்து ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 2 தையலுக்கு ஒரு 3/4 இன்ச்சு இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து தச்சது போக பார்த்திங்கன்னா அளவு சட்டைக்கு இதுக்கு உள்ள அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸை வந்து உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. இதில் வந்து ஆம்கோல்லேருந்து பட்டி வரைக்கும் அந்த பிசுறு தெரியுது பார்த்திங்களா, கரெக்டாக இதை வச்சு வந்து நம்ம அதே மாதிரி நம்ம ஆம்கோல்லேருந்து கீழே பட்டி வரைக்கும் உள்ள அளவை வந்து நம்ம அளந்துக்கலாம். இந்த மாதிரி அளக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான், ஏன்னா இது வந்து நம்ம தையலோடு சேர்ந்து அந்த பிசுறு அந்த தையலோடு சேர்ந்த அளவும் நமக்கு வருது பார்த்திங்களா, அதனால் இந்த மாதிரி அளந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்தையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 3 கழுத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இதிலேருந்து இந்த 13.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது இப்போ நம்ம கடைசியில் வச்ச மார்க். இந்த 3 மார்க்கையுமே வந்து நம்ம புள்ளியையுமே ஒன்று சேர்த்துக்கிடுவோம். அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து வளைவு வருது பார்த்திங்களா, அந்த வளைவு வர்ற இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நான் எப்படி வளைவு வரைகிறேன் பாருங்கள், அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டாட் பிடிப்போம், ஒரு சின்ன டாட்டு, அதுக்காக தான் இந்த அளவு. குடஞ்சி வந்து ரொம்ப குடஞ்சிடாதீங்க, இழுத்துக்கிறோம். அதனால் வந்து ஒரு 1/4 இன்ச்சு அந்த டாட்டுக்கு மட்டும் பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த இடத்துலையாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் நீங்களுக்கு வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்குரிய வீடியோவையும் நான் போடுவேன். இப்போ பாருங்கள் நம்ம பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி கழுத்தை வந்து அந்த ஆம்கோல் வருது பார்த்திங்களா, ஆம்கோல் வர்ற இடத்துல கரெக்டாக கீழ்த்தட்டையும் மேல் ஃப்ரண்ட் பேஜையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த முடிகிற இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா பட்டியோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ வந்து மேலே எடுத்துக்கலாம் மேல் தட்டை, அதுக்கு மேலே வந்து ஒரு மார்க் பண்ணுறேன் பார்த்திங்களா, அது வந்து நம்ம தையலுக்காக சேர்க்கணும். அந்த உயரம் தான் நமக்கு வந்து பட்டியோட உயரம். கீழே வந்து நம்ம உயரம் எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம கீழேயும் தையல் போடுவோம் பட்டியிலையும் தையல் போடுவோம் பார்த்திங்களா, அதனால் நமக்கு வந்து கீழே தையலுக்கு சேர்க்க வேண்டாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டியோட அகலத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ப்ளவுஸோட அகலம் வந்து 11.25 வருது பார்த்திங்களா. இதிலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு மட்டும் நீங்கள் கழிச்சுக்கோங்க. எந்த அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த அளவுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சை கழிச்சிட்டு மீதி வர்ற அளவை வந்து நீங்கள் பட்டியோட அகலத்துக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். கரெக்டாக வந்து பட்டியோட அளவு வந்து உங்களுக்கு வந்து கூடுதலாகவும் இருக்காது, குறையவும் இருக்காது. கரெக்டாக ஃபினிஷ்ட் ஆகும். இப்போ அது மாதிரி பட்டிக்கு வந்து நான் அகலம் 10 இன்ச்சு எடுத்துட்டேன். உயரம் வந்து ஒரு 8.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அதையும் 2ஆக மடிச்சிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக வந்து 4.25 இன்ச்சு வருது. இந்த 4.25 இன்ச்சை வந்து நம்ம எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இறக்கமும் அப்படியே போக போக வந்து மேலே ஏற்றியும் வரைஞ்சிக்கோங்க. இவ்வளோ தான் பட்டி. இப்போ இந்த 2 பீஸ் வச்சா தான் உங்களுக்கு வந்து பட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கனமாக இருக்கும். அதுக்காக தான் 2 பீஸ் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து முன்பக்கத்தை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தைக்கும்போது வந்து மாறாமல் இருக்கும். அதே மாதிரி கிராஸ் பீஸ் வெட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்கேல் அளவுக்கு கரெக்டாக வந்து கோடு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது பிகினர்ஸாக இருந்தால் வந்து உங்களுக்கு வெட்டுறதுக்கு ஒரே அளவாக அழகாக ஈஸியாக இருக்கும். நம்ம வச்சு பைப்பிங் அடிக்கும்போதும் கிராஸ் பீஸ் அடிக்கும்போதும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அமையும். பைப்பிங்னாலும் சரி, கிராஸ் பீஸ்க்குனாலும் சரி, இந்த மாதிரி மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ 2.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம சின்ன பட்டன் பட்டிக்கும் கட் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த கஸ்டமர் வந்து எனக்கு 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 1 வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நான் அளவு எடுத்துட்டேன். அடுத்து மீதி 3ஐயும் வந்து நான் எப்படி வந்து ஒரே நேரத்தில் வெட்டுறேன்றதை நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இதுவரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.